விளையாட்டினால் நகைச்சுவையும் அலுப்பு தெரியாமலும் கலகலப்பும் இருக்க வேண்டும். பொதுவாக கிராமங்களில் ஆலமரத்தின் நிழலில் சிறுவர்கள் கோலிக்குண்டு, பம்பரம், ஆலமர விழுதை பிடித்து தொங்குதல், ஊஞ்சலாடுதல் என்று விடுமுறை நாட்களில் சுவாரஸ்யமாக பொழுதை கழிப்பார்கள். மற்றும் நொண்டி, பல்லாங்குழி, தாயக்கல், சிலுக்கட்டை என்று விளையாடுவார்கள். மரத்தில் அடைந்துள்ள கிளிகள், புறாக்கள், காக்கைகளை பார்த்து ரசித்து சிரிப்பார்கள். ஒரே குதூகலம்தான். கூட்டாஞ்சோறு. கொட்டாங்குச்சியில் தண்ணீரை ஊற்றி அதில் ஆலமர இலைகள், பழங்களை குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அடியில் 3 கல்லை வைத்து காய்ந்த ஆலங்குச்சிகளை எறியவிட்டு ஜாலியாக கொட்டாங்குச்சியில் குழம்பு போல் செஞ்சு ஒருவருக்கொருவர் ஆலமர இலையில் சோற்றுக்கு பதிலாக மண்ணை போட்டு குழம்புக்கு பதிலாக கொட்டாங்குச்சியில் செய்த குழம்பை ஊற்றி தின்பது போல் தின்னாமல் கூடி சேர்ந்து மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள். இதுபோல ஆடி பாடி ஓடி சந்தோஷமாக விளையாண்ட குழந்தைகளின் சந்தோஷம் இப்பொழுது எட்டாக்கனி. குழந்தைகளை நம்பி வெளியே அனுப்ப முடியுமா? அப்படி வெளியே விளையாட விட்டாலும் இப்பொழுது வந்த சத்தம் எதிர்க்கே குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குழந்தை நல மருத்துவர்கள் கூறும் கூற்று, மன அழுத்தம், சிந்திக்கும் திறன் குறைகிறது என்று சொல்கிறார்கள். 80s 90s காலகட்டத்தில் வாழ்ந்த குழந்தைகளின் மனநிலையை விட இப்பொழுது 2K கிட்ஸ் அவர்களுடைய மனநிலை மிகவும் மாறுபட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பரீட்சை என்று சொன்னாலே பதட்டப்படுகிறார்கள் குழந்தைகள். முக்கியமாக பரீட்சையின் பொழுது பதட்டத்தினால் வயிற்று பிரச்சனை வருகிறது. மதிய நேரத்தில் ரிவிஷன் கொடுக்க விடாமல் பெற்றோர்கள் வரிசையாக கேட்டில் நின்றிருப்பார்கள் தன்னுடைய குழந்தைகளை கூட்டி செல்வதற்காக. பெற்றோர்கள் தங்களுடைய வீட்டு வேலைகளை சீக்கிரமாக முடித்துக்கொண்டு குழந்தைகளுடன் உட்கார்ந்து விளையாட வேண்டும். நிறைய கதைகள் சொல்ல வேண்டும். அந்த கதையின் மூலம் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கமும் சிந்திக்கும் திறனையும் கொண்டு வர வேண்டும்.